கேரளாவில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கும் வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இங்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. இதில் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜாவும், பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் சுரேந்திரனும் களமிறக்கப்பட்டு உள்ளனர். இதனால் வயநாடு தேர்தல் களத்தின் மீது ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் குவிந்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் தனது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியுடன் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றார். அப்போது ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்களுடன் பேரணியாக சென்று ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு வயநாடு தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். திறந்தவெளி வாகனத்தில் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுடன் சென்று ராகுல் தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது தனக்கு கிடைத்த கௌரவம் என்றார். தான் இங்குள்ள மக்களை வாக்காளர்களாக நினைக்கவில்லை. எனது சகோதரி பிரியங்காவை எப்படி நினைக்கிறேனோ அப்படியே உங்களையும் பார்க்கிறேன். இங்குள்ளவர்களை எனது சகோதர சகோதரிகளாகவும் குடும்பத்தினராகவும் பார்க்கிறேன். இதை எனது ஆழ்மனதில் இருந்து கூறுகிறேன் என்று ராகுல் காந்தி உருக்கமாக பேசினார். இதனிடையே ராகுல் காந்தியை பார்க்க சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே பேசிய ராகுல் காந்தி, நாட்டை நாசக்காரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் எத்தனை முக்கியமானது என்பதை எடுத்துரைத்தார். இந்தியா கூட்டணியின் வெற்றிதான் இந்தியாவின் வெற்றி என்று கூறினார். ராகுலுக்கு திரண்டிருந்த கூட்டம் எதிர்க்கட்சியினரின் தூக்கத்தை தொலைக்க செய்துள்ளது.